உதயநிதிக்கு ஒரு ஷாக். நிவேதா பெத்துராஜ், சவுக்கு சங்கர் சொன்னார் 50 கோடிக்கு துபாயில் நிவேதா பெத்துராஜுக்கு உதயநிதி இது வாங்கி கொடுத்துட்டாரு பங்களானார். எவரும் உதயநிதியும் பெத்துராஜும் அப்படியே க்ளோஸாக பேசின வீடியோலாம் நிறையா வந்தது. அதனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கும் காதலுக்கும் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன், சினிமா காதலுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உதயநிதி முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு சினிமா நடிகை காதலித்து தான் பாலிடாலாம் குடித்தாருன்னு செய்தி வந்தது. அப்புறம் ஒரு சினிமா நடிகை பாடகியை காதலிச்சாருன்னு அந்த அம்மா சிகரெட்டால் சுட்டார் இதுன்னு அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெட்டி ஸ்ரீரெட்டி அவங்க என்ன இந்த விஷாலும் இவருங்க ஒரு இது வரும் என்ன கூட்டிகிட்டு போய் க்ரீன் பார்க் ஹோட்டலில் சினிமாவில் சான்ஸ் ஒருத்தர் நான் ஏமாத்தியனே கெடுத்தாங்கன்னு அவங்களும் சொன்னாங்க. இப்போ நான் ரொம்ப நம்பியிருந்த நிவேதா பெத்துராஜ் யாரை கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொல்லி அவருடைய ஃபோட்டோவையும் இவங்க ஃபோட்டோவையும் சேர்த்து சமூக வலைதளங்கள்லாம் போட்டாங்க. அதனால் கூடிய சீக்கிரம் அவங்க சொல்கிறபடி நிவேதா பெத்துராஜ் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறாங்க. உதயநிதி இந்த ஜோடியை மாற்றுறது தான் வழி அப்படிங்கிறது இந்த படம் வந்ததுனால இதை செய்தியாக பேசுகிறோம். இல்லைன்னா இது பேசக்கூடிய செய்தி இல்லை. நிவேதா பெத்துராஜ் அவருடைய காதலர்களோட ஃபோட்டோ போட்டாங்க. அதனால் இது ஏற்கனவே நிவேதா பெத்துராஜை பற்றி ஒருத்தர் சொன்னார் 50 கோடி பங்களா வாங்கி கொடுத்தாரு. அதனால் இது பேசும் செய்தியாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ட்விட்டர் இதில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் வைரலாக இருக்குது.